நம்ம இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேதனை. யார் பார்த்தாலும் அதை பார்க்கும்போது எனக்கு கால் வலி, இடுப்பு வலி, எனக்கு கை வலி, எனக்கு மைனஸ் ப்ராப்ளம், எனக்கு குடும்பத்தை பிள்ளைங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இன்னும் ஆண்டவர் நம்ம தேடி வரணும் அப்படின்னு சொல்லி வருவோம். ஆனால் அந்த விசுவாசம் பண்ணுவோம். பின்னாடி இருந்து எழுப்ப பின்னாடியில் இருந்து நீ போவாங்க உபாசிச்சவ யார் உபாசம் இருக்கிறது, யார் சபைக்கு போது அவ்வளோ தூரம் நடக்கிறது யார், காலையில் 4 மணிக்கு யாரும் ஜெபிக்க முடியும், நீ படுத்துக்கோ, உன் கஷ்டம் தேவனுக்கு தெரியும், தேவனை மன்னிச்சிடுவார், தேவனுக்கு ஒரு கஷ்டங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், தூங்க வைப்பான். அது ஒன்று தானே, தூங்க வைப்பான். ஆனால் அவன் அப்படியே சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு விசுவாசம், ஒரு வாஞ்ச வரணும். இயேசுவின் நாமத்தில் இந்த இடங்கள், இந்த எண்ணங்கள் கொண்டு வர ஆவியை என்னை விட்டு வெளிக்கிப்போம். என் தேவன் ஜீவிக்கிறான். இது பலவீனங்கள் சோறுகளை என்னை கொண்டு வர உனக்கு அதிகாரம் கிடையாது. என் தேவன் தானே 2000 வருஷத்துக்கு முன்னாடி நெசுக்கி விட்டார், என்னை தோட உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி எழுப்பி என்ன கை கால் கழுவிட்டு நீ ஆண்டவரோட பாதத்தை நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தொட்டுச்சிட்டீங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், ஒரு 1/2 hour விட்டு நம்ம போடலாம், ஆராதனை முடிச்சுக்க அப்புறம் நம்ம போகலாம். இன்னைக்கு ஜெபிக்கிறது வேண்டாம், இன்னைக்கு வேதத்தை படிக்கிறது வேண்டாம், இன்னைக்கு சபைக்கு போகிறது வேண்டாம். ஏன்னா நம்ம வீட்டில் வேலை இருக்கிறது, துணி வைக்கணும், பாத்திரம் கழுவணும், சாப்பாடு செய்யணும், இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவன் பாதத்தை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேப் விட்டாலே செத்துருவானவங்க அங்கே கிரியை செய்வான். முதலாவதாக தேவன் சொல்லியிருக்கிறார், இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, முதலாவது ராஜ்யம் நீதி நியாயத்தை நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கணும். முதலாவதாக காலையில் எழுந்த உடனே அவர் மகத்தை நீங்கள் நோக்கிறவங்களாக இருக்கணும். அவர் மகத்தை நீங்கள் பார்த்த ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி, ஒரு நாள் அவசர நாட்கள் எங்களுக்கு போட்டி கொடுத்ததுக்காக நன்றி, எங்கள் பிள்ளைங்களுக்கு போக்கத்தையும் வரத்தையும் எங்கள் தேவனே கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. நன்றி சொல்லணும். உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக நீ நன்றி சொல்கிறவங்களாக இருக்கணும். அவருக்கு முதலாவது நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அது காலையிலேருந்து சாயந்தரம் வரை கர்த்தர் உங்களோட இருந்து நடத்துவார். உங்களுக்கு என்ன சித்திரவை நினைச்சிருப்பான், இன்னைக்கு என்ன இவனுக்கு பலவீனத்தை கொண்டு வந்து சோர்வை கொண்டு வந்து ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, இவன் எப்படாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஆனால் அவனை வைக்கப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா. அதே போல தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் பாடுகள் உபதங்கள் இருக்கிறது, ஆனாலும் முதலாவதாக நம்ம அவர் ராஜ்யம் தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார்கள், அவங்களும் நம்மளால் பாடுന്ന மனுஷர்கள் தான், ஆனாலும் இந்த உலகத்தை அவங்க ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? அவங்க இப்படி நம்ம மாதிரி தூங்கிட்டு நம்ம மாதிரி வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு நம்ம இருந்தால் அவர் ஜெயிச்சிருப்பாரா? இல்லை, ஜெயிச்சிருக்க முடியாது. அவர் என்ன எப்படி இருந்தாலும் சரி, முதலாவதாக தேவனோட ராஜ்யம் தேடினார், தேவனோட முகத்தை தேடினார். அதனால இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார். எனக்கு காலையில் வேலை இருக்குது, நைட்டு சீக்கிரமாக படு, காலையில் சீக்கிரமாக ஜெபம் பண்ணிடு, தேவனை கொடுக்க முக்கியத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன ஒரு வேலை நீ செய். அப்போ பாரு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும். அப்போ பாரு காலையிலேருந்து சாயந்தரம் வரை தேவன் உன்னோட எப்படி இருப்பார், எப்படி உன்னோட வளர்ந்து கொண்டு இருப்பார். அப்போ பாரு, அந்த ருசி நீங்கள் பாருங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. கோலை பிடிங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குற விதமா கோலை பிடிங்கள். கோலை பிடித்தவங்களை யாரும் ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கோலை பிடித்தார் பாருங்க. மோசே கர்த்தருடைய கோலை உயர்ந்து பிடித்த போது அமலேக்கியர் மேலே இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றி சிறந்தார்கள். அந்த கோலை கண்மலையை அடித்த போது கூட தண்ணீர் வந்தது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமலேக்கியர்கள் மேலே யுத்தத்துக்கு வராங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வேண்டாம். ஆனால் இவர் சீனாய் மலையில் அமர்ந்து இருக்கிறாரு. அவர் கை எப்படி எடுத்து ஜெபிக்கும் போது அங்கே வெற்றி நடக்குது கீழே. அவர் கொஞ்சம் கையை இப்படி கீழே விட்டுட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க.
அப்போ யோசுவா சொல்றாரு, அவங்க கோல் அவங்க கை என்ன பண்ணுங்க, பிடிங்க, அவங்க கோல் கையில பிடிச்சுக்கோங்க அப்படின்றார். அப்போ யோசுவாவும் காலேபும் ஒரு பக்கம், ஊரும் யோசுவா நினைக்கிறேன், காலேபு ஊர். அவர் என்ன பண்ணுறாங்க, கை பிடித்து கொள்கிறார். நீங்கள் அவளுக்கு நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா அதே அப்படி ஜெயித்தார்கள். அதே கோல் வைத்து மோசே மூலமாக எவ்வளோ அற்புதங்கள் செய்தார். அதே கோலில் கண்மணி வடித்தார், தண்ணீர் வந்தது. அதே கோலில் அந்த கோல் கீழே போடும்போது பாம்பாக மாறினது. அதே கோல் கையில் எடுத்தார். அதே கோல் செங்கலில் மேலே வீட்டா செங்கல் தள்ளப்படுகிறது. அந்த கோலுக்கு ஒரு தேவன் என்ன பண்ணுறதுன்னா ஒரு வல்லமை இருந்தது. அந்த கோலுக்கு வல்லமே இல்லை, மோசங்கள் கையில் ஒரு மோசம் கூட ஆண்டவர் இருந்ததுனால அந்த கோலு கூட என்ன ஆகுதுன்னா ஒரு வல்லமையான கோலாக மாறுறது. அல்லேலூயா. சரி, அந்த கோலை பிடித்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்கள் எல்லாம் வருது, நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறத என்ன பிடித்து கொள்ளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொள்ளணும். என்ன பிடித்து கொள்ளணும்? வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் பிடித்து கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கணுமா? அந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லும் போது பிசாசாவும் நடுங்குவோம். யார் யார் அப்படி வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் சொல்லி பிசாசு ஜெயித்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? யார் ஜெயித்து இருக்கிறாங்க? அல்லேலூயா. பார்க்கலாம். முன்னாடி வானமோ அவர் ஆண்டவரோட வாக்குத்தத்தம் நீ பிடித்து கொண்டு நீ ஜெபிக்கும் போது வானமும் பூமியும் அழிஞ்சு போனாலும் ஆண்டவரோட வார்த்தை அழியறதில்லை. அதனாலதான் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி நீ ஜெபின்னு சொல்றது. மோசே எப்படி இந்த கோல் பிடித்து இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, எப்படி ஒரு வெற்றியோட வாழ்க்கை வாழ்ந்தாரோ, அதே போலதான் நீங்க வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்கள் இருந்த தேவன் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவன் அவளுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். அது வேதத்தை வைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். தேவனே, இது வேதத்தை என் கையில கொடுத்ததுக்காக நன்றி. இதுல இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கர்த்தாவை பலப்படுத்துறதுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை என் உள்ளத்துல கர்த்தாவை நிற்பதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் அந்த வேதத்தை வைத்து நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபிக்கிறவங்களாக நீங்க இருக்கணும். அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் 6:10 நீங்க பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 6:10 நீங்க பார்க்கும்போது பாருங்க, அப்ப ஸ்தோவானு கூட என்ன பண்றதுன்னா ஜெயித்தார். இப்ப யோசுவா காண்டவர் சொல்றார், யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளில் ஒருவருமே உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடனே இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்றார். ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை கடைசி வரை யோசுவா மூலமா நிறைவேற்றி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசுவா மோசேக்கு அடுத்தது யோசுவா தேவன் தெரிந்து கொண்டார். அமலேக்கியரை முறியெடுத்தார். இஸ்ராவேல் ஜனங்களை வழி நடத்தினார். யோர்தான் 2ஆகப்படுகிற ஒரு பலன் என்ன பண்ணாரு, யோசுவா கொடுத்தார். யோசுவா 2 உடன்படிக்கை பெட்டை எடுத்துக்கொண்டு யோர்தான்ல நடக்கும் போது யோர்தான் 2ஆகப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா 12 கோத்திரங்களை இருக்கிற அந்த கோத்திரங்களை என்ன பண்ணாங்க, 12 கல்கள் யோர்தான்ல நெட்டினார்கள் பார்க்கிறோம். எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசுவா கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, என்னென்ன இதெல்லாம் கல்லுகளை எதிர்க்கி கேட்பாங்க. அதுக்கப்புறம் தேவரை செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைங்களுக்கு அடியாளமாக இருக்கிறதுக்காக இந்த கல்லுகள் என்ன பண்ணிருக்க நெட்டி வைங்க. அதே போல அந்த கல்லுகள் இதுவரை யோர்தான்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல தான் யோசுவாவோட இருக்கிற தேவன் என்னோட இருக்கிறார். சொல்லுங்க, யோசுவாவோட இருக்கிற தேவன் என்னோட இருக்கிறார். என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். யோசுவாவோட இருக்கிற தேவன் எப்பொழுதும் என்னோடு, என் குடும்பத்தோடு, என் பிள்ளைகளோடு தேவன் இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, அப்போஸ்தலர் 6:10 நீங்க பார்க்கும்போது அவர் என்ன பண்ண, ஸ்தோவானை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஸ்தோவான் என்ன பண்றாருன்னா தேவனுக்கு ஒரு சாட்சியாக இருந்தார், ஒரு சீஷனாக இருந்தார். ஸ்தோவான் மேல ரொம்ப அன்பு ஆண்டவருக்கு. ஸ்தோவானுக்கும் ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு. என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர் விட்டு கொடுத்து அவர் பேச மாட்டார். ஸ்தோவான் என்ன பண்றாருன்னா
அவங்க பேசும்போது அவர் சொல்றாங்க, ஞானம் என்ன இவரு ஞானத்தோட இப்படி பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதுசேயர் பொருஷையர் அந்த யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஸ்தோவனை மேல கல் எடுத்து இது பண்றாங்க, கொலை பண்றாங்க. கொலை பண்றதுக்கு வராங்க. ஆனா ஸ்தோவன் அப்ப பயப்படல, அவர் பயப்படல, ஓடல. அவர் என்ன சொல்றாருன்னா, என் தேவனோடு பார்க்கிறாருங்க, பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது, என் தேவன் சிங்காசனம் தள்ளிட்டு இருக்கிறாரு, என் தேவனை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அடிக்கும் போது கூட ஸ்தோவன் சாட்சியாக இருந்தார். ஆண்டவர் நின்றுட்டு இருக்கிறார், பார்த்துட்டு இருக்கிறார், வானம் திறக்கப்பட்டது. இவர் சொன்னாலும் இவங்க அடிக்கிறாங்க, ஆனால் ஸ்தோவன் பயப்படல. அவர் சொன்னார், என் தேவன் பாரு. அப்போ அவர் இவங்க சொல்றாங்க, மோசையும் தேவனையும் தேவனை என்ன பண்ற, கனவீனப்படுத்துற, நீ பொய் சொல்லிட்டு இருக்க, நீ பொய் சொல்ற ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி ஸ்தோவன் அப்புறம் அடித்து கொலை பண்றாங்க. அல்லேலூயா, அடிச்சு கொலை பண்றாங்க. அந்த ஸ்தோவன் என்ன பண்ண, நின்று பார்த்து கொண்டே இருக்கிற, பயப்படவே இல்லை. அது போலதான் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்களை வரும்போது கூட தேவன் பக்கம் தான் நாம் கண்ணெடுத்து பார்க்க தவிர எந்த ஒரு பிரச்சனைக்கு நாம் பயப்படவே கூடாது. அல்லேலூயா. அது ஸ்தோவனுக்கு இருக்கிற அந்த ஆவியானவர், அவர் வேலை இருந்த அந்த ஆவியானவர், என்ன வேலை நீங்க இருங்கம்மாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. லூக்கா 21:15 லூக்கா 21:15 நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு விரோதமாக ஒருவரும் எதிர்த்து வந்தாலும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாது. வகையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். உங்களுக்கு விரோதமா யாராவது வந்து எதிர்த்து பேசவோ உங்களுக்கு முன்பாக நிற்கவோ கூடாத ஒரு ஞானத்தை தேவனோட புள்ளிகளுக்கு கொடுப்பாராம். அல்லேலூயா. யாரும் உங்களை முன்னாடி வந்து எதிர்த்து பேச முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் அப்பாவுக்கு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போகும்போது என்னோட பரிசுத்தவான்கள் இருக்காங்க, என்னோட பக்தி உள்ளவர்களாக இருக்காங்க, என்னோட படித்தவங்க, எனக்கான ஜாஸ்தி படித்தவங்க இருக்கிறாங்க, எனக்கான ஜாஸ்தி ஆண்டவரே அப்பா பக்தி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, பலசாலிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியத்தில் கர்த்தாவே அப்பா என்னை கொண்டு போய் நடத்துங்க ஆண்டவரை சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படி நடத்தும் அப்படி போகும்போது கர்த்தர் நம்ம நடத்துவதாக இருக்கிறார். அதுதான் தேவன் சொல்றாரு, எப்படிப்பட்ட பலசாலி ஆனாலும் சரி, புத்திமானாலும் சரி, அவங்களுக்கு முன்பாக நீ போய் பேசுறதுக்கு, நீ ஆராதிக்கிறதுக்கு, அவங்களுக்கு நீ பிரசங்கப்படுறதுக்கும் நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அதுபோல நம்ம தேவன் என்ன பண்றார், ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தா முதல் அதிகாரம் என்னன்னா, பிசாசுகளையே துரத்துகின்ற அதிகாரம் கொடுத்தாராம். அல்லேலூயா. அவருக்கு சீஷர்களுக்கு முதலாவதாக கொடுத்த அதிகாரம் என்னன்னா, பிசாசுகளை போய் துரத்துங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியோட நாமத்தினால நீ ஞானஸ்தானம் கொடுங்க, பிசாசுகளை துரத்துங்க, வியாதிகள் எல்லாம் சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு முதலாவதாக அவர் கொடுத்த அந்த வரங்கள். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம கூட அவர் தம்முடைய 12 சீஷர்களையே தம்முடைய வரவழைத்து அசுத்த ஆவிகளையே துரத்தவும் சகல வியாதிகளையே சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்லி மத்தாய 10:1 சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 10:1 நீங்க பாத்தீங்கன்னா சகல அதிகாரங்களும் என்ன பண்றதுன்னா சீஷர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ சீஷர்கள் சகல அதிகாரத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கு எனக்கு சகல அதிகாரத்தை அவர் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றது எதை பின்பற்றுவன், நான் செய்கிற கிரியைகளோட அதிகமான கிரியைகள் செய்வான். அப்ப அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவரை பின்பற்றணும், அவரு நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். அப்போ அவர் செய்யறோட அதிகாரங்கள் நம்மளுக்கு கொடுக்கிறார். கர்த்தரை கொடுத்த இந்த அதிகாரத்தை நீங்க எழுதிக்கோங்க. இந்த அதிகாரங்களை என்னென்ன கொடுத்திருக்கிறாருன்னா, அவர் என்ன பண்ண, அசுத்தாவிகளும் துரத்தவோ வியாதிகளை சுகமாகவோ அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. லூக்கா 9:1 மார்க் 16:17 லூக்கா 10:19 இதெல்லாம் நீங்க வசனங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது அதிகாரம் பிசாசுகளை துரத்துற அதிகாரம் தான் கொடுத்தாரு சிஷ்யர்களுக்கு. அதே போல உங்களுக்கு எனக்கு தேவனை கொடுத்திருக்கிற அதிகாரங்கள் என்னன்னா, பிசாசுகள் முதலாவதாக துரத்து
பிசாசினை வைத்துக் கொண்டு நீ இங்க ஜெபம் பண்ணாலும் என்ன பண்றது இல்லை, முடியாது. உன்கிட்ட பிசாசு இருக்க போது இங்க உட்கார முடியுமா? நீ உன்கிட்ட பிசாசு இருக்க போது அது கேட்கறதால உனக்கு காதுல போகுமா? உன்கிட்ட பிசாசு இருக்க போது நீ ஜெபிக்க முடியுமா? நீ ஜெபித்தாலும் பரலோகத்துக்கு அது போகுமா? போகாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது பிசாசு. அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சுத்திகரித்துக் கொள்ளணும். நமக்கு சுத்திகரிப்பு ரொம்ப தேவை. அந்த சுத்திகரித்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம உதடு பிரதிஷ்டை பண்ணணும், நாவு பிரதிஷ்டை பண்ணணும், நாக்கு பிரதிஷ்டை பண்ணணும், கண்கள் பிரதிஷ்டை பண்ணணும், காதுகள் பிரதிஷ்டை பண்ணணும், கை கால்களை தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணணும், ருத்த சேதனம் பண்ணணும். சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணணும்? ருத்த சேதனம் நம்ம பண்ணணும். நம்ம கை கால் உடம்பு நாவு மூக்கு எல்லாமே அப்படி ருத்த சேதனம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி தேவனை பாதத்தை நம்ம உட்காரும் போது அப்பிசாசான நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. ஓடி போய் அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு தேவனுக்கு கரெக்டா நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாளில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண பிரதிஷ்டை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். யாரும் முழுகலாம சொல்லி அவர் என்ன பண்ணுவாங்க, தேடிக்கொண்டே இருக்கிறார். நீ நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்ல வேதத்தை வாசிப்பேன், ஆனா கொஞ்ச நாள்ல விழுந்து போயிடுவேன். கொஞ்ச நாள் அது எரிச்சல் வரும், கோபம் வரும், யார் போறது இவ்வளவு நாள் ஜெபித்து நம்ம பலனிலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடுவீங்க. ஆனால் எவ்வளவு சோறு உங்களுக்கு பலவீனங்கள் வந்தாலும் தேவன் என்ன பண்ண கூடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அதிகாரம் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஒரு மனிதனுக்கும் இருந்த அசுத்த ஆவிகளையே இச்சையின் ஆவிகளும் விபசாரத்தின் ஆவிகளும் குருட்டாட்டின் ஆவிகளும் துருத்த வேண்டும். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற விபச்சாரத்தின் ஆவி, குருட்டாட்டின் ஆவிகளும் இதெல்லாம் நம்ம துரத்தும் போதுதான் நம்ம என்ன பண்ற, பரிசுத்தாவிய நமக்குள்ளே வாசம் பண்ணிக்கிறவரா இருக்கிற பிரபஞ்ச லோகாதிபதி ஆவிகள் எல்லாம் அவர் என்ன மனக்கண்கள், அவர் என்ன பண்ற, எல்லாரும் மனக்கண்கள் மூடி வச்சிருக்குது. நீங்க வசனம் பாருங்க, 2 பேதுரு 4:4 நீங்க படிச்சு பாருங்க. இது அந்த கால லோகாதிபதியின் ஆவிகள் எல்லாம் என்ன பண்ண, யார் யாருன்னு திருடணுமோ, யார் யாருக்கு பலவீனங்களை கொண்டு வரணுமோ, யார் யார பாவத்துல கொண்டு போகணுமோ, இந்த ஆவிகள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கும். விபச்சாரத்துக்கு ஒரு ஆவி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு காரியத்துக்கும் எரிச்சலுக்கு ஒரு ஆவி, பொய் சொல்லி வைக்கிற ஆவி, திருடு வைக்கிற ஆவி, விபச்சாரம் கொண்டு வர ஆவிகள், சோறுகளை கொண்டு வர ஆவிகள், பலவீனத்தை கொண்டு வர ஆவிகள், வியாதிகளை கொண்டு வர ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவிகள் இருக்கிறது. ஆவிகள் என்ன? சைத்தான். யார் சைத்தான்? யாரு சைத்தான்? யாரு? விழுந்து போன தூதர்கள், செத்து போன ஆவிகள். செத்து போன ஆவிகள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவங்க ஃபுல்லா என்ன பண்றதுல அவசியம் அவங்களுக்கு ஃபுல்லா இல்லை. அது என்ன பண்ண, தற்கொலை பண்ணுவாங்க, ஆக்சிடென்ட் ஆவாங்க, தூக்கு போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி ஆவிகள் என்ன பண்ண, வல ஆவி கொண்டு இருக்கும். அப்ப யார் வீக்கா இருக்கிறாங்களோ அவங்கள உக்காரும். 15 வருஷமா அந்த சகோதரருக்குள்ள அந்த ஆவிகள் இருக்குது. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியும். யாரு நீ துப்பு, நீ திட்டு, நீ என்ன பண்ணு, ஏதோ பண்ணு, எனக்கு இந்த காலத்தை கேட்டு இந்த காலத்தை விட்டுட்டு போயிட்டே இருக்கும். சொரணே இருக்காது. ஏன் அந்த ஆவி அங்க இருக்குது, ஒண்ணும் தெரியாது. அந்த சொத்தன ஆவிகளை நம்ம தொருத்தணும். அந்த தொருத்தன நம்ம உபாசனத்தை நம்ம ஜெபிக்கணும். உபாசத்தினாலே ஜெபத்தினாலே மட்டும் வேற எதுனாலும் நம்ம தொருத்த முடியாது. இயேசுவே சொல்லியிருக்கிறார், இயேசுவே உபாசம் இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கணும், பாதாளத்தை ஜெயிக்கணும், பரலோகத்தை ஜெயிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு சொல்லி 40 நாள் அவர் இரவு பகலும் புசியாமல் குடியாமல் உபாசம் இருந்தார். மோசே 40 நாள் இரவு பகலும் உபாசம் இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இந்த உலகத்தை அவர் ஜெயிக்க முடியும். அவருக்கு ஒளி இருக்கும். அவர் நினைச்சிருப்பார், ஐயோ எனக்கு ஒளி வரும்போது நான் சோர்ந்து போயிடுவேனோ, நான் பின்மாற்றத்தை போயிடுவேனோ, எனக்கு பிசாசு கடுமை ஆயிடுவேனோ, என் தகப்பை எனக்கு கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்தை நான் விட்டுடுவேனோ, ஏசு நினைச்சிருப்பாரு. ஏன்னா மனுஷனாக தான் அவர் வந்தார். அதனால என்ன பண்ணணும், எனக்கு ஒரு பலனை வேணுமே, அதுக்காக நான் உபாசம் இருக்கணுமே, இதெல்லாம் இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணுமே, இது செத்துரும் ஜெயிக்கணுமே, ஆனா என் தேவனை கொடுத்திருக்க, என் தகப்பனை கொடுத்திருக்கிற அந்த காரியம் நான் வெற்றி சிறுக்க செய்யணுமே, என் தகப்பனுக்கு ஒரு மரியாதை வேணுமே,
என்னை நம்பி என் மேல விசுவாசம் வச்சு இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. என்னை நம்பினாரு. அத்தனை தூதர்கள் இருந்தாலும் என்ன தானே நம்பினாரு, என்ன தானே இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. என் தகப்பனுக்கு நான் அவமானம் வரக்கூடாது, என் தகப்பன் என் விசுவாசம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா உபாசிருந்து ஜெபித்தார். யார் என்ன துப்பினாலும், என்ன அடித்தாலும், என்ன இது பண்ணாலும் எப்படி இருந்தாரா? அடிக்கப்பட்ட ஆட்டு குட்டை போல அவர் இருந்தார். மயிர் கத்திரிக்கிற ஆட்டு போல அவர் இருந்தார். அதுபோல தேவனை நம்மளை நம்பி இருக்கிறார். நம்ம மேலே ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தை நம்ம செய்யப்போன்னு சொல்லி நம்ம மூலமா அநேக ஜனங்கள் ரட்சிப்பார்கள் சொல்லி நம்ம அதுக்காக தான் இப்போ ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும் தெரியுமா? கன்னடாவில் ஒரு பாட்டு பாடணும். எதுக்காகவா? அது என்ன பாட்டு? அது நின்ன நம்பி ಬಂದಿನೋ. எதுக்காக அவன் நம்பி ಬಂದಿನோ? இல்லம்மா, உன்னை நம்பவே உன்னை துதிப்பேன் வருகிறார். என்னை ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಕ್ಕಾಗ ಲೋಕವೆಲ್ಲ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ. ಹೌದು ಹೌದು. ಏನಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ? ಎದಕ್ಕಾಗ ನಮ್ಮನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ பாருங்க. ಎದಕ್ಕಾಗ ನಮ್ಮ ಸೃಷ್ಟಿಸಿರ್ತಾರೆ? ನಾನು ಸುಖವಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ. ನಾನು ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕೆಂದು ಹಿಡಿದು ನನ್ನ ಕರೆದೆ. நம்ம நல்ல இலக்கண தேவன் என்ன பண்றாரு? சிருஷ்டிச்சாரு. எதுக்காகன்னா அவரை துதிக்கிறதுக்காக. அவர் நம்ம துதிக்கணும், அவர் ஸ்தோத்திரிக்கணும். அதுக்காக தேவன் இந்த உலகத்தை நம்ம சிருஷ்டித்தார். அவர் பேர் சொல்லி எழுதியிருக்கார். உங்கள் தாய் கர்ப்பத்தை இருக்கும்போது உங்களுக்கு பேர் சொல்லி எடுத்து உங்களை வேறு பெற்று உங்களை கொண்டு வந்து உங்களை சிருஷ்டித்து உங்களை அபிஷேகித்து உங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து தேவன் என்ன பண்ணாரு? ஞான ஸ்தானம் கொடுத்து பரலோகத்தை உங்கள் பேர் எழுதி உங்களுக்கு தெரிந்து கொண்ட நோக்கம் எதுக்கு தெரியுமா? அவரை துதிக்கிறதுக்காக, அவரை ஸ்தோத்திக்கிறதுக்காக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக, நம்மளை போல இருக்கிற ஜனங்களை வெளியில பொழுது கொண்டு வரதுக்காக நம்ம தேவனை சிருஷ்டித்தார். நாம் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது 10 மத்தேயு 10:1 பார்த்தோம் இல்லையா? 10:1 பார்த்தோமா? ஸ்தோத்திரம். அதே போல 2 கொரிந்தியர் 4:4 நீங்க பார்த்தீங்கன்னா அது குருடர்களையும் அவிசுவாசிகளையும் துரத்தும் மட்டுமே அவரையே ரட்சிக்க வந்தவர். அது யாராவது படிங்க. பிரதிரூபವಾಗಿ தமிழ்ல படிங்கம்மா, தமிழ்ல படிங்க. தேவனுடைய சாயலா இருக்கின்ற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுக்கு மனதை குருடாக்கினான். யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு. அவிசுவாசமா இருக்காதபடி அவர் மனதை குருடாக்கினார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. குருடும் செவிடுமான ஆவிகளும் துரத்தவும் தேவனுடைய மகிமையை அவர்கள் உள்ளத்தை நிரப்புவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம தேவன் என்ன பண்றாரு? குருட்டு ஆவிகளும் செவிட்டு ஆவிகள் எல்லாம் துரத்துறார். அவர் எதுக்குன்னா அந்த குருட்டு ஆவிகளும் செவிட்டு ஆவிகளும் இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் அது புரியாது. அதில்தான் அந்த குருட்டு ஆவிகளும் செவிட்டு ஆவிகளும் போகணும்னா நம்ம உபவாசத்தை நம்ம ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணுனா அவரு அந்த கோலனால சிவந்த சமுத்திரம் அவர் என்ன பண்ணாரு? கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மளுக்கு இந்த உலகத்துல பிரச்சனைகளும் கஷ்டம் போராட்டங்கள் எல்லாம் வரும்போது நம்ம என்ன கோல் நம்ம கையில பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தம் என்ற ஒரு கோல் நம்ம பிடிக்கணும். என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, என்னென்ன கடன் இருக்கிறதோ, வியாதிகள் இருக்கிறதோ, பிரச்சனைகள் இருக்கிறதோ, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு வசனங்கள் உண்டு. அப்போ அந்த வசனங்களை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது பிசாசான நடுங்கி ஓடி போயிடுவான்.
அதனால என்ன சொல்ற, வாக்குத்தத்த வசனங்களை நீங்க படிங்க, வேதத்தை நீங்க படிங்க, வேதத்தை தியானிங்க. வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டிய போல கருக்காய் இருக்கிறது. அந்த வேதத்தை தியானிக்கும் போதுதான், வேதத்தை படிக்கும் போதுதான் பிசாசானவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. அப்ப நான் அந்த பிசாசை நம்ம தோற்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது 1 யோவான் 3:8 நீங்க பாருங்க, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமார் வெளிப்பட்டார். எதுக்காக வந்தாரு? பிசாசுகளை துரத்தும்படிதான் தேவனோட குமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நீங்க பாருங்க, அதே போல இன்னொரு வசனத்துக்குள்ள 1 யோவான் 4:4 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கூட, பிள்ளைகளே நீங்கள் தேவனாலே உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனிலே உலகத்தில் இருக்கின்றவர்களில் உங்களில் இருக்கின்றவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அந்த உலகத்துல இருக்கிறவர் நம்மளோட இருக்கிறவர் பெரியவர், நம்ம அவனை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் தேவனுக்கு நம்மளை கொடுத்திருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தலை நெசுக்கிற அதிகாரத்தை தேவனுக்கு கொடுத்துட்டார். அவர் தலை தேவன் நெசுக்கிட்டார். இப்ப அவர் வாழை மட்டும் தான் ஆடிட்டு இருக்குது. ஆனா இப்ப பாருங்க, அந்த வாழை கூட நம்ம நெசுக்க முடியல. ஹல்லேலூயா. அவர் நெசுக்கணும். நம்ம ஒரு வாழை நம்ம நெசுக்கிறவங்களாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துல என்ன பண்ண, குடும்ப ஜபங்களை நம்ம பண்ணணும். குடும்பத்துல ஜபம் இல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இங்கே அசுத்தாயப்போ நான் அங்க இருக்கும், அசுத்தாவை உட்காந்து இருக்கும். அதை நம்ம தொழுத்துனால நம்ம என்ன பண்ணணும், அங்கே உபாசனத்தை நம்ம ஜபம் பண்ணணும். அப்படி நம்ம உபாசனத்தை ஜபம் பண்ணும்போது பிசாசு நம்ம ஓடி போயிடுவோம். அவனுக்கு இருக்க அதிகாரம் கிடையாது. தேவன் நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது யோவான் என்னாகமோ 23:23 நீங்க பாருங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ராயலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனங்களை யாருக்கு அங்க கொடுத்திருக்கிறாரு? யார் கொடுத்திருக்கிறாரு? இந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கும் போது எந்த ஒரு பின்னி சுண்ணி கெட்டு மாய மந்திரங்கள் என்ன இருந்தாலும் இது இருக்கும் அவங்க வீடுகளா, அதை எப்படி ஜெபிக்கணும்? சும்மா ஏதோ சொல்லி ஜெபிக்க கூடாது. விசுவாசத்தோட உபாசம் இருந்து விசுவாசத்தோட நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வசனங்களை ஜெபித்து பாருங்க, இந்த வசனங்களை அறிக்கை செய்து பாருங்க, ஒரு அதிகாரமோட நீங்க ஜெபித்து பாருங்க. ஒரு நாய் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி துரத்துவோம்? சும்மா நீ போ அப்படின்னு போகுமா? எப்படி நம்ம எடுத்து துரத்துறோம்? நாயை ஒரு குச்சி எடுத்து, கோல் எடுத்து, கல் எடுத்து என்ன பண்ணணும், எடுத்து போ அப்படின்னு சொல்லும் போதுதான் அது ஓடு போகும். சரி, அது போலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வசனங்கள் எல்லாம் நாங்க அதிகாரத்தோட ஜெபிக்கணும். அதிகாரத்தோட ஜெபிக்கணும்னா உபாசிருந்து நம்ம ஜெபிக்கணும். இன்னொரு காரியம், வேதத்தை நம்ம நல்லா வாசிக்கணும். நம்ம வேதத்தை நம்ம நல்லா தியானிக்கணும். இது மாதிரி கூட்டங்களை ஒரு நேரம் தனியா இருக்க அவங்களுக்கு பிசாசு விட மாட்டோம். இது மாதிரி கூட்டங்களை வந்து உபாச ஜபங்கள் எங்க இருக்குதாங்க ஓடிடுங்க. அங்க நில்லுங்க, இருங்க. 2-3 பேர் இருந்தாலும் அங்க தேவன் வருவார். உபாச ஜபம் மட்டும் தடை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு விடுதலை வேணும்னா உபாச ஜபங்கள் பண்ணுங்க. வாக்குத்தத்த வசனங்கள் எடுத்து சொல்லுங்க, அவனை விரட்டுங்க. அப்பதான் அவனை போவான், ஓடி போவான். அல்லேலூயா. அதே போல பாருங்க, இது ஏசாயா 57:4-17 பாருங்க. 54:17 நீங்க பார்க்கும்போது, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்கவே போகும், உனக்கு விரோதமா நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அல்லேலூயா. பாருங்க, வாக்குத்தத்த வசனங்கள் யாரும் கொடுத்தது? நம்மளுக்கு தாங்க கொடுத்துருக்குது. எதுக்கு இந்த ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுக்குறாரு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க என்ன பலப்படணும் தான் தேவனை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா யாரும் சொந்த போகக்கூடாது, பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இதுதான் இருபுறம் கருக்குள்ள பட்டியத்தை போல இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு, உங்க வீட்டுல இருக்கிற அந்த அசுத்தங்களை ஓடி போகும். அல்லேலூயா. அதே போல வெளிப்படுத்தல 12:11 பாருங்க. வெளிப்படுத்தல 12:11 ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்களை சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார். என்ன ஜெயித்தாரு சொல்லுங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனங்களினாலும் பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. பாருங்க, இது வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல 12:1 நீங்க பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும். அப்ப நம்ம எது ஜோதிச்சு ஜெபிக்கணும்? வசனத்தை. சரி, ஓகே. ரத்தத்தை, இயேசுவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினாலும் பிசாசினை ஜெயித்தார்.
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துல இருக்கிற அந்த வல்லமை, அவர் வசனத்துல இருக்கிற வல்லமை நம்ம என்ன பண்ண வந்து ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமா எழும்புற எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்கவே போகும். அல்லேலூயா. நமக்கு அது விசுவாசம் இருக்கணும். எனக்கு தேவன் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. நான் வீடு கட்டும் போது எவ்வளவு விரோதிகள் வந்தாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போனாலும் தேவன் அவங்க மூலமா என் கூட பேசினாரு. எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. சொன்னார், எங்கில நடக்கும் போது வேகாதிருப்பாய், தண்ணியில நடக்கும் போது மூழ்காதிருப்பாங்க, சத்துருக்கள் கால்களை சாம்பலாகவே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமலை, இஸ்ராவேலுக்கு விரோதமான குறி சொல்லுது, உனக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்கவே போகும். அந்த வாக்குத்தத்த வசனம் இதுவரையிலும் கூட இருக்குது. இதுவரை அந்த சத்துருக்களை முன்பாக தேவன் எனக்கு ஒரு பந்தி ஆயுதப்படுத்தி இருக்கிறான். எனக்கு விரோதமா எழும்புற ஜனங்களெல்லாம் வாய்க்காம போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த வசனத்தை நான் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை நான் சொல்லி ஜெபிப்பேன். ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்தீரே, ஆண்டவரே அன்னைக்கு நீர் பேசினீரே, இந்த வசனம் ஆண்டவரே என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏதாவது எனக்கு வேதனை இருக்கும் போது, எனக்கு விரோதமா யாராவது பேசும்போது கூட இந்த வசனத்தை எடுத்து நான் ஜெபிப்பேன். அப்ப எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. அல்லேலூயா. அதே போல இந்த இயேசுவின் ரத்தத்தை நம்ம உபயோகப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தணும். நம்ம ஜெபிக்கும் போது கூட இந்த 3 வார்த்தைகளை நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பிசாசை துரத்தணும்னா அது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? நீங்க பிசாசினை தோற்றுறவங்களாக இருக்கணும்னா, பிசாசினை ஜெயிக்கிறவங்களாக நீங்க இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்தை ஏதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறதா? அசூசிகள் ஏதாவது இருக்குதா? இச்சைகள் ஏதாவது இருக்கிறதா? அதை நீங்க பாருங்க, அதை நீங்க சுத்திகரித்துக் கொள்ளுங்க. முதலாவதாக நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம கிட்ட நிறைய கெட்டு காரியங்களை வைத்துக்கொண்டு நீ போய் பிசாசே போ போ போன்னு அவன் என்ன பண்ண மறுபடியும் வருவான். 1 போய் 7 வரும். அதுக்கு அந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கிற அதிகாரம் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்காரு. நம்ம ஹிருதயம் எப்படி இருக்குது, நாம எப்படி இருக்கிறோம், தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா? அந்த வசனம் சொல்லும் போது பிசாசு ஓடுமா? நம்ம கரெக்டா இருக்கிறோமா? அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் பாதத்தை கேட்கணும். தேவனே என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டு அது உங்களிலிருந்து விட்டு விடுகிறதுக்கு அப்புறம் நீங்க அதிகாரத்தோட ஜெபிக்கும் போது அந்த பிசாசுகளால் உங்களை விட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அது தகுதி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அசுத்த ஆவிகளை தொடுறதுக்கு 4 படிகள் உண்டா. அசுத்தாவில் எப்படி தொருத்தணும் அப்படின்னு சொல்லி 4 காரியங்கள் இருக்குது. 1வது எதிர்த்து நீங்க நில்லுங்கள். பிசாசுக்கு என்ன பண்ணணுமா? எதிர்த்து நில்லுங்க. சொல்லுங்க, நீங்க பிசாசுக்கு என்ன பண்ணணும்? யாக்கோபு 4:7 நீங்க பார்க்கும்போது சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. நீ பல காரியங்கள் உள்ளுக்க வைத்துக்கிட்டு, விபச்சாரம் வைத்துக்கிட்டு, பை வைத்துட்டு, தேவனை கீழ்ப்படியாமே, ஆண்டவர் பாதத்தை வராமே, வாக்கியத்தை கீழ்ப்படியாமே நீ பிசாசை நீ போ அப்படின்னு சொன்னா அது சொல்லும், ஒரு கதை எனக்கு தெரியாதா, நீ என்ன துரத்துறியா? அப்போஸ்தலரை பார்த்திருக்கீங்களா? அவன் என்ன பண்ண பிசாசு துரத்துட்டு போனானோ, பிசாசு சொல்லிச்சு, நீ என்ன துரத்துறியா அப்படின்னு இருக்கிற துணியெல்லாம் உருவி 4 பேரை அடிச்சுதான். அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலரை படிச்சு பாருங்க. அதுபோலதான் பிசாசு நாம துரத்தணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஒருத்தர் அங்கே இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணாரு, யாரோ ஒருத்தர் அவர் பேர் சொல்ல நாங்கள் விரும்பல, அவர் போயிட்டு நீ போ பிசாசு அப்படின்னு சொல்லி துரத்துச்சு. கீழே சபை இருக்கும்போது உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உனக்கு அதை நீ என்ன போய் துரத்துறியா அப்படின்னு போடிச்சு ஒன்றும் சரி. அவள் தூரம் போய் விழுந்துடும். அவர் எனக்கு தேவனை மன்னிச்சுட்டாரு, எங்கட ஒரு தேவனை மன்னிச்சாரு, ஒரு கதை எனக்கு தெரியாதா சொல்லட்டுமா அப்படின்ச்சு. அதுபோல தான் பிசாசு பேசும். அல்லேலூயா. அப்போ நம்ம எச்சரிக்கையோட நம்ம இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், பாவிகள் தான், யாரும் பரிசுத்தமே இல்லை, ஆனால் அதெல்லாம் அறிக்கை செஞ்சுக்கிட்டே நம்ம தேவன் பாதத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவர் உங்கள் மகளாக என மாற்றுங்கப்பா அப்படின்னு. அல்லேலூயா. அப்படின்னா அதுன்னா நான் பிசாசனை துரத்தணும்னு ஒரு வல்லமை நம்மளுக்கு வேணும். அதே போல நீங்க பாருங்க, எபேசியர் 6:13 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க தீங்கு நாளிலே அவரை நீங்களை எதிர்க்கவும், தீங்கு நாளிலே அவரை நீங்க எதிர்க்க முடியும்.
உங்களுக்கு ஏதாவது ஆபத்து உபத்து வந்துச்சு, ஏதாவது உங்க குடும்பத்தை நடிச்சுன்னா அந்த தீங்கினால அவர் எதிர்க்க முடியும். ஏன்னா வசனங்கள் சொல்லி நீ எதிர்க்க முடியும். தாவீது பாருங்க, நீங்க பார்க்கும்போது தாவீது கோலியாத்தை எப்படி எதிர்த்தாரு? தாவீது இருந்தார். தாவீது சின்னவர் தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ண 40 நாள் இரவும் பகலும் கோலியாத்து மேல போராடி கொண்டிருக்கிறாங்க, சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க. கோலியாத் சொல்றாரு, உங்களுக்கு யார் ஆம்பளை இருந்தாலும் சரி நீங்க வாங்கடா அப்படின்றாரு. ஆனா எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க, போயிட்டு பர்சனட்டுல பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கோலியாத்து போனாரு, அவருக்கு ஒரு தைரியம் வந்தது, என்னோட தேவன் யுத்த சேதனம் இல்லாத இவனைய தேவனை தூஷிக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ண பரிசுத்தாவியனோட அபிஷேகம் இருந்தது, ஒரு தைரியம் இருந்தது. அவர் என்ன பண்ணார்? கோலியாத்தை முறியடித்தாங்க. அல்லேலூயா. அதே போலதான் தேவன் நம்மளோட இருக்கும்போது ஒரு பலனை நம்மளுக்கு வரும். தேவன் நம்மளோட இருக்கும்போது எப்படிப்பட்ட காரியமானாலும் நம்ம ஜெயிக்க நம்மளால முடியும். அல்லேலூயா. அதே போல கோலியாத்தை எப்படி ஜெயித்தாரோ தாவீது, அது போல நம்ம இந்த பிசாசுகள் ஜெயிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அந்த வல்லமை வேண்டுமன தேவனை கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவதாக பாவங்களே பலனை முறிக்கட்டுங்கள். அவனோட பலத்தை முறிக்கணுமா? நம்ம பிசாசின் பலத்தை முறிக்கிறவங்களாக இருக்கணும். மத்தேயு 12:29 நீங்க படிச்சு பார்க்கலாம். படிங்க, யாராவது படிங்க. மத்தேயு பலவானின் முந்தி கட்டினால் ஒழிய பலவானோட வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினால் ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். பலவான நம்ம கட்டணும். முதலாவதாக நம்ம குடும்பங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்? பலவான கட்டணும். நம்ம அந்த பலவான கட்டும் போதுதான் நமக்கு ஒரு விடுதலை. அவர் என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு கூலிக்காரனாலும் சரி, யாரானாலும் சரி, அவன் ஆடிட்டே இருப்பான். எப்படாவது இவಳು தள்ளணும், எப்படாவது இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் மோசம் பண்ணணும், இவளை என்ன பண்ணணும்? படுக்கணும், ஜெபிக்க கூடாது, வேதத்தை வாசிக்கக்கூடாது, கீழ்ப்படிக்கூடாது, எங்கே ஊழியத்துக்கு போகக்கூடாது, வேற யாருக்கோ சத்தியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவான்? நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் நான் என்ன பண்ண புஸ்தகம் கட்டணும். எங்கேயாவது ஊழியத்துக்கு போனாலும் சரி, எங்கள் ராம ஊழியத்துக்கு போனாலும் சரி, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த பலமான நம்ம கட்டணும். கட்டி ஜெபிச்சுட்டு தான் அந்த ஊருக்குள்ளே நம்ம போகணும். அல்லேலூயா. அந்த ஊர்களில் கிரியை செய்து கொண்டிருப்பான். ஆனால் அவனை கட்டி நம்ம என்ன பண்ணணும்? போகணும். வேலூருக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவரே. அப்போ அந்த வேலூருக்கு விரோதமாக போராடுகிற அவன் ஆவி இல்லைடா, இயேசுவின் நாமத்தை கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆனால் தேவன் நல்லபடியை கொண்டு வந்தார். ஆனால் பலவான் நம்ம கட்டணும் பதிலாக வந்தாங்க. எங்கே போனாலும் சரி நம்ம பலவான கட்டிட்டு தான் போகணும். அல்லேலூயா. எப்படி என்னல் பாருங்க, இன்னொரு வசனம் சங்கீதம் 149:7-8 படிங்க. சங்கீதம் 149 சங்கீதம் 149:7-8 சங்கிலிகளாலும் அவர் மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எடுக்கப்பட்ட நியாயத்திற்கு அவர் பேரில் செலுத்தவும் அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர் கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அல்லேலூயா. அப்போ அவன் என்ன பண்ண? இருபுற கருக்குள்ள பட்டயத்தை நம்ம கையில இருக்கணுமா? அவன் செங்கில்னாலையோ எதனாலும் கட்டினாலும் அவன் இருக்க மாட்டான். ஆனா நான் எதனால கட்டினா? தேவனோட வார்த்தையினால வசனங்களால அவனை கட்டணும். ஒரு செங்கிலையோ இது ஒரு கயிறோ போட்டு கட்டினா அவர் இருக்க மாட்டான். ஆனா அவர் கட்டுறது எப்படின்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை என்று ஒரு வாக்கியம் எடுத்து நான் என்ன பண்ண வசனங்களை மூலமாக அவனை கட்ட முடியும். அல்லேலூயா. அது போலதான் அவனை கட்டணும். நம்ம எங்கே போனாலும் அவனை கட்டுறவங்களாக நம்ம இருக்கணும். அப்போ சாதாரண கட்டின கயிறு கர்த்தரையை துதிக்கும். என்னன்னா அது கட்டுங்க அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா வசனம் ஒண்ணு, இன்னொன்று துதி. என்னது? தேவனை துதிக்கிற அந்த துதி. அந்த சாதாரண கட்டுறதுக்கு ஒரு கயிறு, என்ன கயிறுன்னா துதி. அந்த துதிக்கும் போது எப்படி துதிக்கிறது? எப்படி தேவன் துதிக்கிறது?
சொல்லுங்க யாராவது, எப்படி தேவன் துதிப்பாங்க? துதி என்ன சொல்லுங்க. துதிக்கிறது எப்படி? ஸ்தோத்திர பலிகள் செலுத்துறது, தேவனை வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி துதிக்கிறது, இதுதான் துதிபலி. அதை நீங்க சொல்லி சொல்லி துதிக்கும் போது அவருக்கு எரிச்சல் கோபங்கள் வரும். அவர் என்ன பண்ண ஓடி போயிடுவான். அல்லேலூயா. நம்ம துதினாலே அவனுக்கு அவன் என்ன பண்ண கட்ட முடியும். அதனால தேவன் சொல்லியிருந்து, எப்பொழுது துதியுங்கள், எப்பொழுது ஸ்தோத்திரியுங்கள், எப்பொழுது ஆராதியுங்கள் அப்படின்னு சொல்ற காரணம் அதுதான். அல்லேலூயா. அந்த துதி என்ற கயிறுனால சாத்தானை நம்ம கட்ட முடியும். அல்லேலூயா. நம்ம துதிக்கணும். அவனை நிர்மூலம் ஆக்குவதற்கும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகி வேத வசனங்களே கர்த்தர் கொடுத்திருக்கின்றாரே. அவன் நிறுவனம் ஆக்குறதுக்கு என்ன கொடுத்திருக்கிறான்? இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை தேவன் என்ன வேத வசனத்தை கொடுத்திருக்கிறாரே. நீங்க துதித்து அந்த வேதத்தை நீங்க படிக்கும் போதோ அந்த வசனங்களை நீ சொல்லும் போதோ அவனை என்ன பண்ணணும்? கட்ட முடியும். சிம்சோன் சொல்றாரு இல்லையா, தெளில சொல்றாரு, என்ன கையில உன்னை கட்டணும் அப்படின்னு சொன்னா ஒரு வாட்டி ஒரு மாதிரி சொல்றாரு. புது கயிறு கட்டு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற கையில கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சிம்சோன் என்ன எதுல இருந்தது பலனு? அவர் மூடியில இருந்தது. அல்லேலூயா. ஆனா அந்த முடி போனது அவன் பலன் போனது. அதே போலதான் நமக்கு எதனால பலன் இருக்கிறது? எதனால எங்களுக்கு நம்மளுக்கு பலன் இருக்குது? சிம்சோனுக்கு முடியல இருந்ததமா, உனக்கும் எனக்கு எதனால இருக்கிறது பலனு? வசனம் என்ற கயிறு, துதி. நம்ம துதிக்கணும். வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை நம்ம கருக்காகணும். அல்லேலூயா. அதுலதான் நம்மளுக்கு பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு முடிக்கணும். மத்தேயு 16:19 பாருங்க. பரலோக ராஜ்யத்திலே திருவுகோல், அது படிக்குமா? பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும், பூலோகத்தில் அவிழ்ப்பது எதுவோ ஆமா பரலோகம் கட்டவிக்கப்படும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த பூலோகத்தை நீங்க என்ன பண்ணி எது கட்டுறீங்களோ அது பரலோகத்துல கட்டுவீர்கள். பூலோகத்துல எது கட்டவிக்கிறீரோ அது பரலோகத்துல கட்டவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்தது கொஞ்சம் தான் பார்த்தோமா? எது பார்த்தோம்? 2 காரியங்களும் பார்த்துருக்கோம். எதிர்த்து நில்லுங்கள், பலவானை கட்டுங்கள், புத்தி கட்டுங்கள். இது 2 தான் பார்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட் வாரம் நம்ம பார்க்க சாத்தானை கட்டுவது எப்படி, சாத்தானை தொடுத்து விடுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வாரம் பார்க்கலாம். தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இதுவரை நம்மளுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து வார்த்தை மூலமாக நம்ம பேசுனதுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி. ஏன்னா இந்த சாத்தானை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? கட்டணும். சாத்தானை கட்டாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் நம்ம அவங்க கட்ட முடியாமல் தெரியாமல் இதை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு போகிறோம். பலவீனங்கள், சோறுகள், வியாதிகள், இதெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க கட்ட முடியாமல் இருக்கிறதுனால தான். அதனால ஸ்தோத்திரம், அவங்க கட்டலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே,